ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக அன்பின் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நாளை கொடுத்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மத்தியிலே நீர் ஊற்றி தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும்படியாக நீர் கொடுத்து வருகிற கிருபைக்காக நாங்கள் மீண்டுமாக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையும் செய்தியும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களோடு இந்த ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடலான வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா என்ற பாடலை நாம் இணைந்து பாடலாம். வல்லமை தாரும் தேவா, இன்றே
அறிக்கை செய்வோம். தீய நோக்கம் பாவமாம். சொற்களின் மிகுதி பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம். திருமறை பல பாவங்களை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. ஆண்டவருக்கு விரோதமாக, சக மனிதர்களுக்கு விரோதமாக, இயற்கைக்கு விரோதமாக செய்த பிழைகளை அமைதியாக கடவுளுடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த பாடலை நாம் யாவருமாக சேர்ந்து பாடுவோம். பாத்திரம் நிரம்பி வழிகிறது, பாடலும் நாவில் எழுகின்றதே, பாடுவேன் என்றும் இயேசுவையே, பாகமும் பங்கும் எனக்கு அவரே என்ற பாடலை என்னோட சேர்ந்து பாட அன்போடு அழைக்கிறேன். நிரம்பி வழிகின்றதே, பாடலும் நாவில் எழுகின்றதே, பாடுவேன் என்றும் இயேசுவையே, பாகமும் பங்கும் எனக்கவரே. பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, பாடலும் நாவில் எழுகின்றதே, பாடுவேன் என்றும் இயேசுவையே, பாகமும் பங்கும் எனக்கவரே. பரத்தின் மேலே பல நடைகின்றேன், பரத்தின் ஆவி வரமதனால், பரத்தின் மேலே பல நடைகின்றேன், பரத்தின் ஆவி வரமதனால், பள்ளம் மேடுகள் பலவரினும் பாடுகள் பட்டிட நான் தயங்கேன், பள்ளம் மேடுகள் பலவரினும் பாடுகள் பட்டிட நான் தயங்கேன். பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, பாடலும் நாவில் எழுகின்றதே, பாடுவேன் என்றும் இயேசுவையே, பாகமும் பங்கும் எனக்கவரே. அருளின் மேலே அருளடைந்தேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால், அருளின் மேலே அருளடைந்தேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால், அகலமுள்தான் இருந்திடினும் அருளே போதும் என்றிடுவே, அகலமுள்தான் இருந்திடினும் அருளே போதும் என்றிடுவே, பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, பாடலும் நாவில் எழுகின்றதே, பாடுவேன் என்றும் இயேசுவையே, பாகமும் பங்கும் எனக்கவரே, பாகமும் பங்கும் எனக்கவரே. மீண்டுமாக உங்களுக்கு அன்பின் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருளுரையின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த நாளில் நாம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட அருமையான ஒரு தலைப்பு என்ன என்று சொன்னால், The Promise of the Holy Spirit, தூய ஆவியினுடைய வாக்குறுதி என்ற தலைப்பிலே இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியினுடைய நூல் 2ஆம் அதிகாரம் 28 துவங்கி 32 வரைக்கும் அடங்கியுள்ள திருவார்த்தையின் மூலியமாக நாம் ஆண்டுடைய உரைகளை, வார்த்தைகளை நாம் கவனத்தோடு கேட்போம். சிறு பையனாக இருக்கும் பொழுது எங்கள் மாமா வருகிறார் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஆனந்தம் எங்களுடைய குடும்பத்தாருக்கு. அவர் வருகிறார் என்று சொன்னாலே எங்கள் வீட்டிலே எங்களுடைய உறவுகள் எல்லாரும் பெரிய மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு நாளும் வெறுங்கையோடு வந்ததில்லை. அவர் ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிடிக்கும் என்பதை பார்த்து விரும்பி ஆசையாக அதை வாங்கி வருவார். எனவே மற்ற உறவுகள் வருவதை காட்டிலும் அவர் வரும் பொழுது அவ்வளவு பெரிய ஒரு ஆனந்த மகிழ்ச்சி ஒரு வீட்டிலே கூடிக்கொண்டிருக்கும். ஒரு முறை அவர் வருகிறார் என்று சொன்ன உடனே நாங்கள் ஆயத்தமாயிருந்தோம். அந்த நாள் வந்தது. கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. கதவை திறந்த உடனே எங்கள் மாமன் நின்று உணர்ந்தார். கையிலே வெறுமையாக அவர் இருந்தார், ஒன்றுமே இல்லை. அதை பார்த்த உடனே சற்று ஏமாற்றம், மன வருத்தம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது கொண்டு வருவாரே, இந்த முறை கொண்டு வரவில்லையே என்று ஒரு ஏமாற்றம். வந்தார், அமர்ந்தார். அவருக்கு டீ கொடுத்தார்கள், டீ குடித்தார். எல்லாருக்கும் மௌனமாக அங்கேயே நிசப்தமாக இருந்தது. அப்பொழுது மாமா சொன்னார், வெளியில் ஒரு பேக் வைத்திருக்கிறேன், எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. பேக் எடுத்து திறந்து பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவையோ அதை அவ்வளவு அழகாக அவர் வாங்கி கொண்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, உறவுகள் வருகிறார் என்று சொன்ன உடனே நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மகிழ்ச்சி வருவதை போல தூய ஆவியானவர் தருகின்ற வாக்குறுதியை நினைத்து பார்க்கும் பொழுதே ஒரு பெரிய ஆனந்தம் நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். அது வருகிறது. தூய ஆவியானவர் தருகின்ற இந்த வாக்குறுதியை நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அது கொண்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பல வாக்குறுதிகளை நாம் கொடுத்திருக்கிறோம். நான் குழந்தையாக இருக்கும் பொழுது, ஞானஸ்தானம் பெறும் பொழுது என்னுடைய சார்பாக என்னுடைய தாய் தகப்பன்மார் எனக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். நான் திடப்படுத்தல் பெறும் பொழுது பேராயர் கேட்கும் பொழுது நான் பதில் தந்தேன், வாக்குறுதி கொடுத்தேன். நாம் இதற்காகத்தான் நான் திடப்படுத்தல் பெறுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். நான் திருமணமாகும் பொழுது திருமணத்திற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். வாழ்விலும் தாழ்விலும் என்று சொல்லி ஆண்டுக்கு முன்பதாக நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அருட்பொழிவு பெறும் பொழுதும் கடவுளை சன்னிதானத்திலே வாக்குறுதி கொடுத்தேன். அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்வில் அநேக வாக்குறுதிகளை நாம் கொடுத்திருக்கிறோம், அநேக வாக்குறுதிகளை நாம் கேட்டிருக்கிறோம், சந்தித்திருக்கிறோம். இந்த தூய ஆவியர் தருகின்ற வாக்குறுதி எப்படிப்பட்ட வாக்குறுதி என்பதை இந்த நாளிலே சிந்திப்பதற்கு முயற்சிப்போம். அவர் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று அவர் சொல்கிறார். இது ஆண்டவனும் தரக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குறுதியினுடைய ஒரு முன் வடிவமாக நாம் பார்க்கலாம். ப்ரீ ஆம்பிள் என்று சொல்லலாம். இது முன் வடிவமாக நாம் பார்க்கலாம். எல்லார் மேலும், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்பது எல்லாருக்கும் உரிய ஒரு வாக்குறுதி. ஆழமாக அடுத்தடுத்தபடியாக சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாக சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று வாக்குறுதி அளிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே ஒரு தனி மனிதரை சார்ந்த இருந்த தீர்க்க தரிசனம் என்பதும் அழைப்பதும் இங்கு சற்று வித்தியாசமாக அனைத்து ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளையும் ஆகிய உங்களுடைய குழந்தைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. அப்படி என்றால் கடவுளுடைய தீர்மானத்தில் ஒன்று, இனி தனி நபர் சார்ந்த ஒரு தீர்மானம் இல்லாமல் ஒரு கூட்டு திருப்பணியை முன்வைத்து ஆண்டவர் இந்த வாக்குறுதி தருகின்றார். இந்த தூய ஆவியானவர் தருகின்ற வாக்குறுதி ஒரு தனி மனிதனை சார்ந்து இல்லாமல் ஒரு கூட்டு வாழ்வை மையமாக வைத்து வாழ்கின்ற ஒரு சமூகத்துக்கு ஆண்டவர் தருகிறார். அவர் சொல்கிறார், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குமாரர்கள், உங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்படி என்றால் they are the mouthpiece of God. கடவுளுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்ல, கடவுளுடைய வார்த்தையாக, கடவுளுடைய வாயாக இருக்கின்றவன். அப்படி என்றால் குழந்தைகள் தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் களம் எது? குடும்பம்தான் ஆண்டவருடைய களம். அன்புக்குரியவர்களே, அப்பொழுது ஆண்டவர் இந்த தூய ஆவியின் மூலியமாக தருகின்ற வாக்குறுதி, பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆண்டவர் செயல்படுத்த வேண்டிய களம் என்பது நம்முடைய குடும்பங்கள். ஒருவேளை யோசித்து பார்த்தால் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் தான் வாழையடி வாழையாக தொடர்ந்து தலைமுறையாக ஆண் ஆதிக்கத்தை நிலநாட்டுகின்ற சக்திகளாக இருக்கின்றார்கள்.
ஆணவ படுகொலையினுடைய துவக்கம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இல்லங்கள் தான் அது துவக்கமாக இருக்கிறது. ஜாதியத்தை தக்க வைக்கின்ற தகவல்கள் எங்கே துவங்குகிறது என்று சொன்னால், எங்கே கட்டமைக்கப்படுகிறது என்று சொன்னால், எங்கே முன்னோக்கி எடுத்து செல்லப்படுகிறது என்று சொன்னால் அது குடும்பங்கள் தான். ஒருவேளை ஆண்டவர் இந்த குடும்பங்களை களமாக கொண்டு நம்முடைய பிள்ளைகள் மூலியமாக கடவுள் நம்முடைய செய்தியை தந்து நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த வாக்குறுதியை ஆண்டவர் தருகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகள் தீர்க்கதரிசிகள் சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் மனம் மாறுவதற்கு ஆயத்தமா? இது ஆண்டவர் தருகின்ற வாக்குறுதி. முதலாவது வாக்குறுதி, உங்களுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசி உரைப்பார்கள். நம்முடைய குடும்பம் ஆண்டவருடைய களம். எனவே அந்த களத்தை ஆண்டவர் மாற்றம் செய்ய விரும்புகிறார். அதற்கு நம்முடைய குமாரர்களையும் நம்முடைய குமாரத்திகளையும் பயன்படுத்துகிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா மனம் மாறுவதற்கு? நினைவு மக்களைப் போல ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து நாம் துக்கித்து புலம்பி ஆண்டவர் மனம் மாறுவதற்காக நம்மை மாற்றுவதற்கு முயற்சிப்போமா? நம்முடைய குழந்தைகள் சொல்வதற்கு கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இது முதலாவதாக. இரண்டாவதாக சொல்கிறார், உங்களுடைய மூப்பர்கள் கனவு காண்பார்கள். அன்புக்குரியவர்களே, இது வித்தியாசமான ஒரு செய்தியாக இருக்குது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே ஜெப ஆலயம் என்பது முக்கியமான ஒன்று, தொழுகை கூடம் என்பது முக்கியமான ஒன்று. அங்கு வேதபாரர்கள், பரிசேயர்கள், தீர்க்கர்கள், ஆயர்கள் என்று ஆசாரியர்கள் என்று இருக்கின்ற இந்த படிநிலைகளிலே கடவுள் சொல்கிறார், மூப்பர்கள் கனவுகளை காண்பார்கள். அன்புக்குரியவர்களே, கனவு என்பது கடவுளுடைய ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன், கடவுளுடைய தொடர்பு என்பதை நாம் சொல்லலாம். கடவுள் கனவுகளின் மூலியமாக தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய திட்டங்களை அறிவிக்கின்ற இடமாக கனவை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அப்படி என்றால் ஆலயங்களை காட்டிலும் அருளுரை பீடங்களை காட்டிலும் ஆண்டவர் படுக்கையை தெரிந்து கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, மூப்பர்கள் படுத்து உறங்கும் பொழுது அவர்கள் கனவு காண்பார்கள். அந்த கனவின் மூலியமாக கடவுள் தம்முடைய எண்ணங்களை, செயல்களை அவர்கள் தெரிவிப்பார். அவர்கள் சமுதாயத்திலே பணியாற்றுவார் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இது நமக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவால். எங்களை போன்ற ஆயிரம் விடப்பட்ட ஒரு சவால். ஒருவேளை நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாவிட்டால் கடவுள் படுக்கை அறையை பிரசங்க பீடமாக பயன்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். அதற்கான வாக்குறுதி தந்து விட்டார். இது எச்சரிக்கை நாட்கள். அன்புக்குரியவர்களே, கணவன் மூலியமாக கடவுள் நம்மோடு உறவாடுவதற்கு, தொடர்புபடுத்துவதற்கு விரும்புகின்றார். எனவே மூப்பர்கள் கனவு காண்பார்கள் என்று சொன்னால் கடவுளுடைய செய்தியை அதன் வழியாக நமக்கு அறிவிப்பார்கள் என்ற நற்செய்தி நமக்கு தருகிறார். அந்த வாக்குறுதியை தருகிறார். எனவே படுக்கையை கூட ஆண்டவர் பிரசங்க பீடமாக தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய செயல்களை விளக்கின் இடமாக அவர் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய இல்லங்கள் ஆலயமாக மாற வேண்டும். மூன்றாவதாக, வாலிபர்கள் காட்சிகளை காண்பார்கள் என்று சொல்கிறார். தூயாவியர் தருகின்ற வாக்குறுதியிலே வாலிபர்கள் அவர்கள் தூர காட்சிகளை காண்பார்கள். They are the missionaries. அன்புக்குரியவர்களே, மிஷனரிஸ் அநேக மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அநேக மக்கள் இதற்கு காரணம் என்று சொன்னால் விஷன் தான். அன்புக்குரியவர்களே, மாணவர்கள் அல்லது வாலிபர்கள் என்று சொன்னாலே அவர்களை நாம் கூட்டாகத்தான் பார்க்க முடியும், தனித்து பார்க்க முடியாது. எனவே வாலிப வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு வாழ்க்கையினுடைய ஒரு முன் உதாரணம் என்று சொல்லலாம். அப்படி என்றால் தூய ஆவியர் தருகின்ற வாக்குறுதிகள் ஒன்று, வாலிபர்கள் கூட்டு வாழ்விலே அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள், அவர்கள் காட்சிகளை காண்பார்கள். அந்த காட்சி ஆண்டவருடைய இறையரசை பிரதிபலிக்கின்ற ஒன்றாக இருக்கும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்துல் கலாம் கூட சொல்லுகிறார், உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். உங்களுடைய கனவு உங்களை ஒருபோதும் உறங்க விடாது என்று அவர் சொல்கிறார். எனவே தூர காட்சியை பார்த்து தரிசனத்தோடு ஒரு புதிய அமைப்பை நிறுவுவதற்கு, புதிய ஆட்சியை நிறுவுவதற்கு, புதிய கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கடவுள் கூட்டாக வாலிபர்களை பயன்படுத்துகிறார் என்பதை அவர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அன்புக்குரிய இயேசு கிறிஸ்துவை மாற்றி சொல்கிறார், நான் இனி ஒருபோதும் உங்களுடைய சீடர் என்று சொல்வதில்லை, மாறாக நண்பர்கள் என்று சொல்வேன். ஏனென்று சொன்னால் வாலிப பருவம் என்பது நண்பர்களுடைய வட்டங்களில் மிகுந்த ஒரு பருவம், எல்லைகளை தாண்டிய ஒரு பருவம். எனவே உங்களுடைய வாலிபர்கள் என்று சொல்லும் பொழுது நட்பின் மூலியமாக ஆண்டவர் அந்த பூமியை சீர்படுத்த ஆண்டவர் விரும்புகின்றார். அதற்காக தூய அவருடைய வாக்குறுதி தருகிறார். கடைசியாக சொல்கிறார், உங்களுடைய வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் அன்புக்குரியவர்களே, அவர்கள் மீதும் என் ஆவியை, என் ஆற்றலை தருவேன் என்று சொல்கிறார். குழந்தைகள் தீர்க்கதரிசிகள், மூப்பர்கள் கடவுளுடைய செய்தியை தன்னுடைய கணவன் மூலியமாக பெற்றுக்கொண்டு அறிவிக்கின்றவர்கள்,
வாலிபர்கள் கூட்டாக திருப்பணி ஆற்றுகின்றவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வேலைக்காரர்களும் இந்த வேலைக்காரிகளும் எதற்கு? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அழுத்தமா சொல்கிறார், இவர்கள் மூலியமாக நான் பணி செய்ய விரும்புகிறேன். எப்படிப்பட்ட பணியை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால், the servanthood leadership என்று சொல்கிறார். அடிமைப்படுத்திய திருப்பணி, வேலை வாங்குகின்ற திருப்பணியில் மாறாக வேலை செய்கின்ற திருப்பணி மூலியமாக கடவுள் இறங்கி செயலாற்றுவேன் என்பதற்கு தூய ஆவியரை, வாக்குறுதி, ஆற்றலை, வரங்களை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். எனவே இந்த பரிசுத்தமான நாளில நாம் ஒவ்வொருவருமாக நம்முடைய குழந்தைகளை தீர்க்கதரிசிகளாக ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய மூப்பர்கள் கடவுளுடைய பணியாட்கள் என்பதை ஏற்றுக்கொள்வோம். அவர்களுடைய அங்கீகாரத்தை கொடுப்போம். வாலிபர்கள் என்று சொல்வது நட்பின் உருவங்கள், அடையாளங்கள். அந்த நட்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம், அவரை மதிப்பளிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக வேலைக்காரர்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்ட வழி, இந்த அடிமை பணியின் வழியாக இந்த உலகை சரி செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே தூய ஆவியருடைய அருட்கொடைகள் இப்பேற்பட்டதான வல்லமையும் ஆற்றலையும் நமக்கு தருகின்றது. நாம் ஒவ்வொருவரை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். எனவே நம்முடைய இல்லமே ஆண்டவர் பணியாற்றுகின்ற களம். குழந்தைகள் தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் நாம் படுத்திருக்கின்ற படுக்கையை பிரசங்க மேடையாக பயன்படுத்தி தம்முடைய எண்ணங்களை, தம்முடைய திட்டங்களை சொல்லுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மூத்தவர்களுக்கு மதிப்பளிப்போம், அவருடைய சொல்லுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். வாலிபர்கள் நட்பின் அடையாளங்கள். நட்பின் மூலியமாக இந்த பூமியை தம்முடைய அன்பின் மூலியமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் காட்சிகளை தந்து கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் காட்டுகின்ற இந்த அடிமை பணியின் மூலியமாக செயல்படுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை இணைத்துக் கொள்ளும் பொழுது இந்த தூய ஆவியருடைய ஆற்றலும் அருட்கொடைகளும் வரங்களும் நம்முடைய வாழ்விலே அது மிகுந்த ஒரு பொருளதாக இருக்கும். நாமும் நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபையும் ஆண்டவர் தருகின்ற இந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டு, இந்த வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக இறை ஆட்சியை நிறுவுவதற்கு ஒரு கருவிகளாக நம்மை மாற்றிக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் அமைதியாக கடவுளுடைய சமூகத்திலே சற்று நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒப்படைப்போம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். குழந்தைகள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், மூப்பர்கள் மத்தியில், பணியாட்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய கிரியை உணர்ந்து கொண்ட நாம் முழுமையாக பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக வழிநடத்தப்படும்படியாக நம்மை நாமே ஒப்படைப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, மீண்டுமாக அந்த அருமையான ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி, நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சுவாமி, குழந்தைகள், வாலிபர்கள், மூப்பர்கள், பணியாட்கள் என்று சொல்லி பல்வேறு தரப்பினரிடையே அன்று நீர் உம்முடைய ஆவியை அனுப்பி கிரியை நடப்பித்தது போல இன்றைக்கும் ஆண்டவரை நீர் கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிரியைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்கள் அதன்படி நடக்க, அதன்படி செய்ய, வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். ஆவியானவன் ஆளுகையை ஒவ்வொருவரும் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பரேசின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஆளுகையும் நம் அனைவரோடும் இன்று மேலும் சதா நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.